குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்மளுடைய நார்த் இந்தியா பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, நாம் இப்போ திருச்சியிலேருந்து கிளம்பி ஜெய்ப்பூர் போகிறோம். ஜெய்ப்பூர் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சம்மரில் ஆக்சுவலாக நமக்கு இங்கேயே பயங்கர வெயிலாக இருக்குது. இந்த சம்மரில் ஜெய்ப்பூர் சிட்டி எப்படி இருக்குது, நம்ம எப்படிங்கிறத போய் நேரில் போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாம் இப்போ திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். நாம் இப்போ திருச்சியிலேருந்து அகமதாபாத் போகிற ட்ரெயினில் ஏறி சென்னையில் இறங்கி, சென்னையிலேருந்து ஈவினிங் ஃப்ளைட் இருக்குது, இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் போய் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். நாம் இப்போ இங்கே திருச்சியிலேருந்து கிளம்பி சென்னை போய் சென்னையிலேருந்து அப்படியே ஃப்ளைட்டில் ஜெய்ப்பூர் போவோம். குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜெய்ப்பூரில் தாங்க. இந்தியாவின் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஜெய்ப்பூருக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஊருக்கு ஏன் பிங்க் சிட்டின்னு பேர் வந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக 1876 வருடம் நம்ம பிரிட்டிஷ் இளவரசர் ஆல்பர்ட் இந்தியாவுக்கு வந்தார். அவரை வரவேற்கிறதுக்காக அப்போ இங்கே உள்ள ராஜா சவாய் ராஜ் சிங்னு அவர் இங்கே உள்ள முக்கியமான பில்டிங் எல்லாத்துக்கும் பிங்க் கலரில், அதாவது லைட் பிங்க் கலரில் பில்டிங்கெல்லாம் கலர் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த சிட்டியை எல்லோரும் அந்த பிங்க்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் இந்த சிட்டிக்கு பிங்க் சிட்டின்னு பேர் வந்துருச்சு. இப்படி தான் ஜெய்ப்பூருக்கு பிங்க் சிட்டின்னு பேர் வந்துச்சு. இந்த சிட்டிக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. நிறைய ராஜாக்கள் இங்கே ஆண்டிருக்காங்க. நாம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அவுட்டரில் ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இந்த ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம். அந்த திருமண நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபம். ஆக்சுவலாக இது கல்யாண மண்டபம்னு சொல்ல முடியாது, இது ஒரு பெரிய ஃபோர்ட் மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபோர்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எங்கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ஜெய்ப்பூர் கல்ச்சரை உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த கல்யாண மண்டபத்தோட என்ட்ரி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்படியே திருப்புறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இது திருமண மண்டபத்தோட என்ட்ரி. இது எப்படி இருக்குது பாருங்கள் என்ட்ரி. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க இங்கே உள்ள திருமண மண்டபம் எல்லாம். என்ட்ரியில் ஒரு ஃபவுண்டைன் வச்சுருக்குறாங்க. ஸோ அதோட வியூ தான் இது. அப்படியே திருப்புறேன். இந்த மண்டபத்தோட லுக்கை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த மண்டபம். இங்கே தான் இந்த திருமண நிகழ்ச்சி நடக்க போகுது. 3 நாள் நடக்குங்க இந்த திருமண நிகழ்ச்சி. இது ஒரு பேலஸு, அப்படியே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க கல்யாண மண்டபமாக. பார்க்குறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், நுழைவாயில் 2 ஒட்டகத்தை கொண்டு நிறுத்தியிருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண போகிற இடம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மண்டபம். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஊர்லேருந்து அப்படியே வெளி வியூ. நைட்லலாம் லைட்டிங்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு லானை தாண்டி அங்கிட்ட ஒரு ஹாலு. ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ்க்காக எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஹோட்டலு. இந்த ஹோட்டலில் திருமண மண்டபமும் வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலில் மொத்தம் இங்கே ஒரு 75 ரூம் இருக்கு. நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. இங்கே பாருங்கள் எப்படி ஒரு கெட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக. அப்படியே பக்காவாக ஒரு ஃபோர்ட் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட்டை தான் ஹோட்டல் அண்ட் திருமண மண்டபமாக மாற்றிருக்காங்க. ஒரு கோட்டையை திருமண மண்டபமாக. இங்கே பாருங்கள் புறாக்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ புறாக்கள் பாருங்கள்.
அப்படி பியூட்டிஃபுல்லாக பறகுது பாருங்க. ரூபலக்ஷ்மி கேஸ்டல் இந்த இடத்துக்கு பேர் ரூபலக்ஷ்மி கேஸ்டல். அங்கே மேலே இருக்கு பாருங்கள் பேர். அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்த. ஜெய்ப்பூரில் திருமணங்கள் இப்படி தான் நடக்குது. இந்த மாதிரி கேஸ்டல்ஸில் தான் நடக்குது. அழகாக இங்கே ஒரு ஊஞ்சல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக. ஊஞ்சல் பக்கத்துலேயே ஒரு ஸ்விம்மிங் பூல். பக்கத்துலேயே ஒரு ஸ்விம்மிங் பூல். என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பிங்க் சிட்டி. நம்ம இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போய் சிட்டியையும் சுற்றி பார்ப்போம். உங்களுக்கு இந்த ஜெய்ப்பூர் சிட்டியை எல்லோரும் பார்த்த பார்வை இல்லாமல் கொஞ்சம் பார்வையை மாற்றி டீட்டெயிலாக இன்டெப்த்தாக அவுட்டரில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த vlog பண்ண வந்திருக்கேன். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இங்கே ஜெய்ப்பூரில் எப்படி இருக்குது என்னங்கிறத நேரிலே பார்ப்போம். இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து ஹாலுக்கான என்ட்ரி. இங்கே தான் வெட்டிங் ஹாலு. என்ன அழகாக என்ன பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். திரும்பி மண்டபத்துக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். வாங்க இந்த திருமண மண்டபத்தில் மேலே போய் பார்ப்போம். மேலே ரூம்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு பேலஸை அப்படியே ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே போய் பார்ப்போம். அதான் மேலே போகிற பாதை. நுழைவாயில் 2 சிலை வச்சுருக்காங்க. நம்மளும் அவரோட போய் ஒரு ஹாய் சொல்லுவோம். ஹாய். வெயில் காலையில் சுழுக்கு எடுக்குதுங்க. மணி இப்போ வந்து 7:50. வெயில் காலையில் செம்மையாக இருக்குது. ஹாய். உள்ளே பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக. ஒரு ஹோட்டலு. மேலெல்லாம் ரூம்ஸு. இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ பாருங்கள் என்ன அழகாக இருக்குண்ணா. அவுட்டரில் பாருங்கள். இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். படி ஒரு பழங்காலத்து பில்டிங் அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க மண்டபமாக. இங்கே பாருங்கள் சால்பால் என்ன டிசைனாக இருக்குது பாருங்கள் சால்பால்லாம்.
மக்களே, நாம் இப்போ ஜெய்ப்பூர் சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இந்த சிட்டிக்கு ஏன் பிங்க் சிட்டின்னு பேர் வந்துச்சு பார்த்தீங்களா? 2 சைடுமே பிங்க் கலர்லேயே எல்லாமே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே பழங்கால பில்டிங்கு. அந்த காலத்து பில்டிங் தான் இன்னும் அப்படியே இருக்குது. எவ்வளோ ஜன்னல் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பில்டிங்லேயுமே கீழே அழகாக வச்சுருக்காங்க, கடைங்கள்லாம் வச்சு நடந்து போகிற மாதிரி. சூப்பராக இருக்குது இந்த இடம், பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். நாம் இப்போ ஜெய்ப்பூரில் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடம் என்னன்னா, ஜெய்ப்பூரை 18ஆம் நூற்றாண்டில் நிறுவன ராஜா சவாய் ஜெய்சிங் 2 தன்னோட ராஜா குடும்பத்தை இறந்துட்டாங்கன்னா அடக்கம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பாட்டை செலக்ட் பண்ணார். இந்த ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி இங்கே ஒயிட் கலர் மார்பிளில் கொண்டு வந்து நல்லா அழகாக அமைச்சிருக்காரு இந்த இடத்த. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த ஹிஸ்ட்ரியை. உண்மையிலே இந்த இடம் சூப்பருங்க, அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, நெட்லேயும் படித்தோம். அதனால தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்மளோட அங்கிள் வந்திருக்கிறாங்க ஹைதராபாத். வாங்க உள்ளே போய் இந்த இடத்த அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் அந்த ஸ்பாட்டு, இந்த சிட்டி பேலஸ் கேட்டோகி சாட்ரியன். இதுதான் அந்த ஸ்பாட்டு. மகாராஜா சுவாமி மான்சிங் 2 மியூசியம் ட்ரஸ்ட்டு இது. வாங்க உள்ளே போய் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். गिरवर सिंह, ரைட், குட். आप कहिए कि अंग्रेजी में सबको पता नहीं. ஆமாம் பிரதர் கிர்வர் சிங் இந்த ஸ்பாட்டோட இன்ஃபர்மேஷனை இங்கிலீஷில் சொல்லுவார். நான் வாங்கிட்டு அப்படியே உங்களுக்கு அப்புறம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். யா, this belongs to 18th century. இங்கே பாருங்கள், என்ன மலை அடிவாரத்தில் கோட்டைக்கு கீழே இந்த ஸ்பாட் அமைஞ்சிருக்காங்க. Inside white marble, Jaipur last king Savai Bhavani Singh, parachute regiment army brigadier. And salary तौर पे only 1 rupees. आधा salary अनाथ आश्रम दान. And 2 fighting. First fighting Pakistan 1965, second fighting Bangladesh 1971. And 2011 dead body inside fire. And S Gange Haridwar repeat next memorial top. And சார் மான்சிங் ஃபாதரோட சமாதிங்க அது. place Nahargarh fort Nahargarh fort background boundary wall. ஓ, இது நார்கட் ஃபோர்ட்டோட பேக்கரி பவுண்டரி வால். And next inside Savai Mansingh father Savai Madhu Singh 2. Savai Madhu Singh 2 99 age 1922 death. 1922. Oh. आइए इधर से. गेटोर की छतरी क्यों बोला जाता है? गेटोर बोल के इस जगह गांव था पहले. பாருங்கள் என்ன அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த சமாதியை. ராஜா ஃபேமிலியை வந்து அடக்கம் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணதான் இந்த சமாதி. அவ்வளோ அழகான வெளிப்பாடோடு இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த பாருங்கள் என்ன அழகாக கட்டியிருக்காங்கன்னு. கட்டடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணங்க இது. இது வந்து ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. ரெண்டு மண்டபம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. நாம் வந்து இவர்கிட்ட கேட்டோம் ஏன் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு. அப்போ அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் அதோட சூப்பருங்க. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். அந்த பிரின்சஸ் 2 பேருமே ட்வின்ஸு. இவங்க இறந்து போனதும் ஒரே வருஷத்தில் இறந்துருக்குறாங்க. ஒரே வருஷத்தில் இறந்தது இல்லாமல் ஒவ்வொரு மாதம் வித்தியாசத்தில், அதாவது இவர் வந்து ஜனவரி 28 இறந்துருக்காரு, அவர் ஃபெப்ரவரி 28 இறந்துருக்காரு. 1 மாதம் டிஃப்ரென்ஸ். ஒரே டேட்டில் 2 பேர் இறந்துருக்காங்க. பிறந்தது 2 பேரும் ஒரே வருஷம். ஸோ ட்வின்ஸு உங்களுக்கே தெரியும், ஒரே வருஷம் ஒரே மாதம் ஒரே நாள். இறந்ததும் ஒரே வருஷம், ஆனால் 1 மாதம் எக்ஸாக்டாக வித்தியாசத்தில், ஆனால் ஒரே டேட்டில். இந்த மண்டபத்தை அதனால் ஒரே மாதிரி அமைச்சிருக்காங்க. 2 மண்டபத்தையும் பக்கத்தில். சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டையும் அழகாக அமைச்சிருக்காங்க. ஒரே மாதிரி அமைச்சிருக்காங்க 2 மண்டபத்தையும்.
வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். உள்ளே வந்து ஒரு 1000 வருட பழமையான ஒரு சிவலிங்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க பார்க்கலாம். அந்த 1000 வருட சிவலிங்கம் வந்துங்க சுயம்பு லிங்கமாக அப்படியே சுயமாக வந்து அது வந்து உருவானதான். அதை தான் இப்போ காட்டுற நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. உள்ளே இதே மாதிரி மண்டபங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த ஜெய்ப்பூரை நிறுவன ராஜாவுடைய சமாதி இது உள்ளே தான் இருக்குது. அதையும் நாம் உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஒரு குகைக்குள்ளே கீழே தான் அந்த சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மரத்தடி இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி தான் அந்த சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. வாங்க உள்ளே போய் அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விநாயகர் இருக்கார், அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காலணிகளை இங்கே கலட்டி வச்சுட்டு தான் போகணும். அதற்காக நம்ம கலட்டி வச்சுருவோம். அங்கேயே போட்டிருக்காங்க டேக் ஆஃப் யுவர் ஷூஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ காலணிகளை இங்கே கலட்டி வச்சுட்டு நாம் உள்ளே போய் அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுவோம். வாங்க. 1000 வருடம் பழமையான சிவன் கோயில் இங்கே இருக்குது. சுயம்புவாக ஃபார்ம் பண்ணதா சிவனை. ஸோ இது இங்கே வந்து 1000 வருஷம் ஆச்சாங்க. சுயம்பா கிரியேட் ஆனது. இது வந்து ஜெய்ப்பூரில் இருக்குது. ராஜா சவாய் சிங், ஃபவுண்டர் ஆஃப் ஜெய்ப்பூர், அவரோட சமாதி தான் இது. அவரோட சமாதி தான் இது. நம்ம இப்போ அங்கே தான் இருக்கோம். இதுதான் ஜெய்ப்பூர் நிறுவனர். ஸோ ஜெய்ப்பூருடைய நிறுவனர் ராஜா சவாய் சிங்கோட மசூதி இது. ஒவ்வொரு பசங்களோடதுங்க. இது ஃபஸ்ட்டு பையன், செகண்டு, தேர்டு பையனோட சமாதி, ஃபோர்த்து, இது 5th சன்னோட சமாதி, இது 6th சன்னோட சமாதி, இது 7th 8th சன்னோட சமாதி, 9 10 11 12 டோட்டலாக 12 சன்ஸு ராஜா சவாய் சிங்க்கு. சவாய் ஜெய் சிங் அவருடைய சமாதி தான் இது. சுற்றி அவருடைய 12 மைத்துனர்களுடைய சமாதி இங்கே இருக்குது. இது வந்து 15ஆம் நூற்றாண்டில் இவர் இறந்துட்டார். அப்பயே வந்து இந்த சமாதி பில்ட் பண்ணியிருக்காங்க.
மக்களே இதுதான் பிர்லா மந்திர் போகிற பாதை. அப்படியே உள்ளே போகிறோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்ட்டுக்கு மேலே பாருங்கள் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து சிவன் கோயில். சிவன் ராத்திரி திறப்பாங்களாம் இந்த ஃபோர்ட்டில். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இந்த பிர்லா மந்திர் ஃபுல்லாக ஒயிட் மார்பிளே பண்ணது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிர்லா மந்திர் உங்களுக்கே தெரியும், ஹைதராபாத்தில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது, ஜெய்ப்பூர்லேயும் இருக்குது. பிங்க் சிட்டின்னு சொல்கிற ஜெய்ப்பூர் பாருங்கள், ஃபுல்லாக பிங்க்கில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு சிவன் இருக்குங்க, சிவன் சிலை இருக்குது. இதான் மக்களே அந்த பிர்லா மந்திர், ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய பிர்லா மந்திர். ஃபுல்லாக பாருங்கள் ஒயிட் மார்பிள், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 35 இயர்ஸ் ஆச்சு இந்த மந்திர் கட்டி. அப்படியே இதுதான் பிர்லா மந்திரோட அவுட்ரு வியூ. ஃபுல்லாகவே ஒயிட் மார்பிளில் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஒயிட் மார்பிளுங்க, மேலேருந்து கீழே வரைக்கும். இந்த ஒரு ஆங்கிளில் காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் பிர்லா மந்திர். ஜெய்ப்பூரில் இருக்குது இந்த பிர்லா மந்திர். 1977 கட்டியிருக்காங்க பாருங்கள். என்ன பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து ராஜாவுக்கு சொந்தமானது. ₹1 வாங்கிட்டு ஹிந்துஸ் எல்லோரும் வந்து சாமி கும்பிடணும் இங்கே அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க ஒயிட் மார்பிள்லேயே. நம்ம வீட்டுக்கு போடுற மார்பிள், அந்த மார்பிள்லாம் அந்த காலத்திலே இங்கே ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக வேலைப்பாடு இருக்குது பாருங்கள் அந்த மந்திரில். இது ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய பிர்லா மந்திர். நம்ம அந்த சுற்றுப்புறத்தை தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்தில் ரோடு சைடில் தான் இருக்கும் பாருங்கள். இந்த ஆங்கிளில் பாருங்கள் கோபுரத்தை, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம் வாங்க. இதோட ஃப்ரண்ட் இது இந்த கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. கோயிலோட ஃப்ரண்ட் வியூ இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். இங்கே வந்து அந்த கோயிலை உருவாக்கின ஸ்ரீ பரோஜ் மோகன் பிர்லா 1905 to 1982 இவர் தான் இந்த கோயிலை கட்டினவர். அவரோட திருவுருவ சிலை இங்கே வச்சுருக்காங்க. பிர்லா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, பிர்லா யாருன்னு. பிர்லான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் அவரோட சிலை தான் இது. இவர் 1905 1982 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இது அவரோட ஒய்ஃபு. இங்கே ருக்மணி தேவி பிர்லா கொடுத்துட்டாங்க. இவங்களும் 1975 82 வரைக்கும் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே வருஷத்தில் இறந்துருக்காங்க. இது அவர் பிர்லாவோட ஒய்ஃபு. மக்களே பிர்லா மந்திர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருந்தது. நாம் இதோட இந்த எபிசோடை முடிச்சுப்போம். நம்மளுடைய அடுத்த ஸ்பாட்டை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ப்பூர் அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த
வீடியோவை இதோட முடிச்சுப்போம். நம்ம அடுத்த எபிசோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.